Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. VIT Engineering Entrance Examination 2026. Applications live now. Visit vit.vit.ac.in. தமிழக வெற்றி கழகத்தின் அமைப்பு ரீதியாக 131 மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டன. அதில் 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் வீதம் நியமிக்கப்பட்டனர். நிர்வாகிகள் நியமிக்கப்படாத 11 மாவட்டங்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் தற்போது நியமிக்கப்பட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மத்திய மாவட்ட செயலாளர் பதவிக்கு சாம்வேல் ராஜ் என்பவர் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியானது. அதே மாவட்டத்தைச் சேர்ந்த தாவேகா நிர்வாகி அஜிதா ஆக்னஸ் தமக்கு அந்த மாவட்ட செயலாளர் பதவி கிடைக்காததால் அதிருப்தியில் இருந்தார். தமது ஆதரவாளர்களுடன் பனையூர் தாவேகா அலுவலகத்துக்கு வந்தார் அஜிதா. அவர்களை பவுன்சர்கள் தடுத்து கேட்டுக்கு வெளியே நிறுத்தினர். அப்போது விஜய் வந்தார். அவரது காரை அஜிதாவும் அவரது ஆதரவாளர்களும் மறித்தனர். தமக்கு மாவட்ட செயலாளர் பதவி தராதது பற்றி கண்ணீருடன் ஆவேசமாக கத்தினார். ஆனாலும் விஜய் இறங்கவில்லை. அவரது கார் நிற்காமல் நகர்ந்தது. அஜிதா உள்ளிட்டோர் காரை பிடித்துக் கொண்டே சென்றனர். அவர்களை பவுன்சர்கள் கலைத்துவிட்டு விஜயை பத்திரமாக அலுவலகத்துக்குள் அனுப்பினர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. கேட்டுக்கு வெளியே நிறுத்தப்பட்ட அஜிதாவும் அவரது ஆதரவாளர்களும் விஜயை சந்திக்காமல் போக மாட்டோம் என அங்கேயே இருந்தனர். இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் அவர்களை சமாதானப்படுத்த முயன்றும் முடியவில்லை. விஜயை பார்த்தே ஆக வேண்டும், இல்லாவிட்டால் பொதுச் செயலாளர் ஆனந்த் வந்து பேச வேண்டும் என கூறி அஜிதா தமது ஆதரவாளர்களுடன் தர்ணாவில் ஈடுபட்டார். அஜிதாவின் போராட்டத்தை கண்டுகொள்ளாத விஜய் தூத்துக்குடி தாவேகா மத்திய மாவட்ட செயலாளராக சாம்வேல் ராஜை நியமித்து அறிவித்தார். இந்த விவகாரம் பற்றி இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் கூறும்போது இதுபோன்ற அதிருப்திகள் வரத்தான் செய்யும் என்றார். எல்லா கட்சிகளிலும் நிர்வாகிகள் இப்ப நம்மளுடைய விஎம்ஐ மக்கள் மன்றமாக இயக்கமாக இருக்கும் பொழுது 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் இருந்திருக்காங்க. இப்ப நீங்க அதை கட்சிக்குள்ள நீங்க கொண்டு வர்றப்ப ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு மாவட்டத்துல 10 நிர்வாகிகள் 12 நிர்வாகிகள் போட வேண்டியிருக்கும். இதுக்கு முன்னாடி மக்கள் இயக்கமாக இருக்கும் பொழுது 500ல இருந்து 1000 நிர்வாகிகள் வரைக்கும் இருந்திருக்காங்க. ஸோ அதை அலைன் பண்றப்ப ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு சில மன வருத்தங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் கட்சியாக வரும் பொழுது அதை எப்படி அலைன் பண்ணணும் எங்களுடைய தலைவர் வழிகாட்டுதல் பேர்ல பொதுச் செயலாளர் அங்கங்க எப்படி பண்ணணும். அதுல யார் ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக கட்சிகள் எல்லா கட்சியிலும் இப்போ இது புது விஷயம் கிடையாது. எல்லா கட்சிகள் அங்கங்க ஒரு மன வருத்தங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் உழைத்தவர்கள் யாரையும் எங்களுடைய தலைவர் கைவிட மாட்டார். அவங்களுக்கு தேவையான பொறுப்புகள் அங்கங்க எப்படி வழங்கணும் அதை எங்களுடைய தலைவர் அங்கங்க பார்த்து வழங்குவார். அறிவாலயத்துல ஒரு எம்எல்ஏவே ஐடி கார்டு கிழிச்சு தூக்கி போட்டு போனார். அதுக்கு மேலேயா ஒரு எம்எல்ஏ முதல்வரை சந்திக்க முடியலன்னு ஐடி கார்டே கிழிச்சு தூக்கி போட்டு போனார் அறிவாலயத்துல. ஸோ இதற்கு மேலே கட்சியில நிர்வாக நியமனத்துல ஒவ்வொருத்தருக்கும் மன வருத்தங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஏன்னா இப்பதானே கட்சி 2.5 வருஷம் ஆச்சு. மக்கள் இயக்கமா இருந்தது, எல்லாருக்கும் பொறுப்புகள் இருந்தது. ஸோ எல்லாம் ஒரே ஏஜ் குரூப்ல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு கட்சியில பொறுப்புகள் வழங்கும் பொழுது சின்ன சின்ன அலைன்மெண்ட் இஷ்யூ இருக்கதான் செய்யும். அது சரி செய்யப்படும். திமுகவும் ஒன்னா சார், ஏன்னா அங்க காடு தூக்கி போட்டு போகும்போது முதல்வர் சந்திக்கல, இல்ல காரம் மறிச்சும் தலைவர் விஜய் கண்டுக்க கூட இல்ல. திமுகவை விட பெரிய இயக்கம் எங்களுடைய தமிழக வெற்றி கழகம். திமுகவில் இருந்ததை விட அதிகமான நிர்வாகிகள் இருக்காங்க. திமுகவில் இருக்கிறதை விட அதிகமான ஜனநாயகம் எங்களுடைய கட்சியில் இருக்கு.